My dear friends, this is Dr. Panneer Selvam on behalf of Groby Consultancy. இப்போ இந்த வீடியோ மூலம் நான் வந்து ஒரு iBird's view of the budget which was submitted very recently by our finance minister. பட் உங்களுக்கு பட்ஜெட்டுங்கிறது நார்மலாக வந்து உங்கள் வீட்டிலேயே உங்களுடைய ஃபேமிலி ஆர் மேபி பிஸ்னஸ் ஆர் கேரியர் இதெல்லாம் பண்ணக்கூடிய பட்ஜெட் இது ஒரு இது மேபி இந்த ப்ளூரல் ஃபார்ம் இட்ஸ் அ நேஷ்னல் பாயிண்ட் ஆஃப் வியூ. நார்மலாக வந்து இந்த டெமோக்ராட்டிக் செட்டப்பில் வந்து ஒரு 3 tier சிஸ்டம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது பிரகாரம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ஒரிஜினல் பிளான் வில் ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி பஞ்சாயத் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பாடி, தென் ஸ்டேட்டு, தென் சென்ட்ரல், அந்த மாதிரி போகும். ஸோ அப்போ வந்து இட் வில் ரிஃப்ளெக்ட் த கிரவுண்ட் ரியாலிட்டி. பட் இன்றைக்கு வந்து யாரோ பட்ஜெட் போடுறாங்க, அது வந்து நமக்கு எந்த அளவு பாதிக்கும் அப்படின்னு சொல்லி 2-3 புல்லட் பாயிண்ட் போட்டு போகிறது வேறு. பட் இந்த வீடியோவில் வந்து ஒரு கிளிப்ஸஸ் கொடுக்குறேன். ரொம்ப அனாலிசிஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்னுடைய வீடியோவில் கமெண்ட்டில் கொடுங்க. ஐ வில் சப்மிட் அ அனாலிட்டிக்கல் பர்வியூ டு தி கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் இயர், கம்பேர்ட் டு த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர், அஸ் வெல் அஸ் லாஸ்ட் 5th year பிளான். ஸோ இந்த பட்ஜெட் வந்து ஐ திங்க் நோ வி ஹேவ் டு ஹேட்ஸ் ஆஃப். நம்பர் 1 வந்து ஐ திங்க் நோ வேக்சினேஷனை பொறுத்த மட்டும் ஐ திங்க் நோ வி ஹேவ் டன் அ வெரி ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட். ஐ திங்க் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் வில் பி வெரி ப்ரௌட் ஆஃப் இட். அதோடு மட்டும் இல்லை, இது அனௌன்ஸ் பண்ண உடனே ஒரு 2.75 crore எப்போ அது லாக்டவுன் பண்ணாங்கன்னா உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ்ட் அபவுட் 2.75 crore ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூஷனுக்காகவும் கேஷ் அவார்டு ப்ளஸ் கேஸ் கனெக்ஷன்ஸுக்காக கொடுத்தாங்க. ஐ திங்க் நோ வி ஆர் ரியலி தேங்க்ஃபுல் டு தி ஹெல்ப் எக்ஸ்டெண்டட் பை தி யூனியன் கவர்மெண்ட். பட் நீங்கள் பட்ஜெட்டெல்லாம் நீங்கள் வந்து ஏன் வந்து பார்க்கணும் அப்படின்னா, பட்ஜெட் வந்து நீங்கள் வீட்டில் போடுற மாதிரி தான். உங்களுடைய லிமிட்டட் சோர்ஸஸ் என்ன, லிமிட்டடாக அன்லிமிட்டடாக இருக்கா? பட் உங்கள் பட்ஜெட் அமௌண்ட்டில் போட முடியுதா, போட முடியலையா? நீங்கள் பாரோயிங் பண்ணுறீங்களா, பாரோயிங் பண்ணலை? இதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் பேலன்ஸ் ஷீட் போல் போட்டு எவ்வளோ அசெட்டு, எவ்வளோ லைபிலிட்டி, என்ன இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், இங்கே பாரோயிங் பண்ண போகிறோன்னு பண்ணுற மாதிரி தான் இதுவும். பட் வி ஹேவ் டு லேர்ன், பிகாஸ் அதனால் வரக்கூடிய இம்பேக்ட் அது நிறைய வருங்கிறதுனால நீங்கள் வந்து வி ஹேவ் டு ஸ்டடி. ஸோ அஸ் ஐ டோல்ட் யூ தட் இஸ் iBird's view பார்க்க போகையில் பட்ஜெட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் போட்டது வந்து இந்த ஆனுவல் 21-22க்கு போட்டது வந்து 30.4 lakh crore. அந்த 30.4 lakh crore வந்து ரிவைஸ்ட் எஸ்டிமேட் ஆனது வந்து 34.5 lakh crore. அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு 80,000 crore வந்து எப்படியாவது வந்து 2 monthsக்குள்ளே அரேஞ்ச் பண்ணி ஆகணும். அடிஷ்னலாக இந்த 34.5 வந்து ஆல்மோஸ்ட் உங்களோட ஸ்மால் சேவிங்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து இன்னும் 80,000 crores we have to ரைஸ் த்ரூ so many sources within 2 months. அதோடு மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் இயருக்கு வந்து உங்களுடைய பணம் வந்து 12 lakh crore வந்து கண்டிப்பாக உள்ளே வரணும். வந்துச்சுன்னா தான் உங்களால் காம்பன்சேட் பண்ண முடியும் டெஃபிசிட்டை. இப்போ டெஃபிசிட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பற்றாக்குறைனா இட்ஸ் அபவுட் 9.65 of GDP, அந்த அளவுக்கு இருக்குது. இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கான பிளான் வச்சுருக்காங்க. இந்த பிளானை வந்து நான் வந்து ஒரு மேபி லைக் லிட்ரேட்ஸ் ஆர் மேபி லைக் டிஃப்ரெண்ட் பீப்புளோ ரேண்டம் சாம்பிளிங்கை வந்து ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி உங்களோட வாட் ஆர் தேர் வியூஸ், என்ன ரியாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு அதோட வியூ நான் கூட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து அருமையான பட்ஜெட். இந்த நேரத்தில் வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தில் பலவிதமான ஆஸ்பெக்ட்ஸை டச் பண்ணி ஒரு 650 பாயிண்ட்டை வந்து ஃபஸ்ட்டில் டிஜிட்டலைஸ்டு பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணது. ஐ திங்க் இட்ஸ் அ வெரி கிரேட் பார்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி. இதில் நம்ம முன்னாடி என்ன தெரியணும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க 6 pillars. 6 pillars சொல்லலையே, நாங்கள் பில்லர் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோமே அப்படின்னு பல பேருக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் தெரியுது. பட் 6 pillars என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி உள்ள கோவிட் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஹெல்த் சுச்சுவேஷனில் ஹெல்த் வந்து முதல்ல சரியாகப்பட வேண்டும், நம்பர் 1 அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. பட் இது சொல்லையிலே நிறைய பேர் வந்து எங்கிட்ட கிடைச்ச தகவல் என்னென்னா, ஆயுஷ்மென் போட்டு இவ்வளவு நாட்கள் ஆகியும் அதற்கான ஒரு கார்டை வந்து ஒரு காமன் சர்வீஸ் சென்டர்லேயோ அல்லது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேயோ எங்கேயுமே வாங்க முடியல, வெதர் இட் இஸ் அ டெரிட்டரி ஆர் ஸ்டேட்டு. அதனால இந்த 5 lakhsங்கிறது நாங்கள் வந்து அன்றாட டிசீஸ்க்கு போகையில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வர முடியலை.
ஒன் ரேஷன் கார்டு, ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போகையில் எல்லாமே வந்து ஃபிசிக்கலாக பண்ணி பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்க தவிர இன்னும் டிஜிட்டலைஸ்டு சுச்சுவேஷன்ஸ் வரல எங்களுக்கு. பட் எங்களுடைய ஹெல்த் கேரை வந்து கவர்மெண்ட்டுடைய செட்டப்பில் உள்ள போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இன்றைக்கு வரைக்கும் தரப்படவில்லை, கிடைக்கப்படவில்லை, இருக்குது. அது முடியலைங்கிறது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக மக்கள்கிட்ட இருக்குது ஹெல்த். செகண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் ஆல்வேஸ் குட். கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபைனான்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் போட இல்லை. லாங் டேர்ம் வந்து ஒரு அருமையான டெவலப்மெண்ட் கொடுக்கும். பட் இன்றைக்கு வந்து அவங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணக்கூடிய அளவிற்கு வரையில் வந்து ஹைலி மெக்கானிக்ஸ்டாக இருக்கிறதுனாலையும் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு கேபிட்டல் ஓரியன்டாக இருக்கிறதுனாலையும் லேபர் இன்டென்சிவ் அங்கே இருக்குமா, ஏன் இல்லை, அதற்கான வழிவகைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு தொகுப்புகள் அங்கங்கே வைக்கப்படுகிறது. இது ரெண்டாவது பாயிண்ட்டு. அடுத்து வந்து இன்க்ளூசிவ் குரோத். இன்க்ளூசிவ் குரோத்னு சொல்லல, அது வந்து அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், திருப்பி வந்து இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், எல்லாமே சேர்ந்து ஒரு ஒருமித்த ஒரு பெரிய குரோத் வரணும். இதில் ஹியூமன் கேபிட்டல் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஹியூமன் கேபிட்டல் வந்து எந்த அளவுக்குன்னா இன்றைக்கு வந்து அது மிஸ்யூட்டிலைசேஷனாதோ ஒரு ராங் யூட்டிலைசேஷனும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் ஆகலை. பிகாஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்க்குறோம் அப்படின்னா பீப்புள் பிகம் பேட் எலிமெண்ட்ஸ். நிறைய இடங்களில் யூத் பீப்புள் தான் போயிட்டு அட்ராசிட்டிஸ் ஆர் மேபி லைக் பல இடங்களில் கொள்ளை நடக்கிறது, அதுக்கப்புறம் சில அனாவசியமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்கு காரணம் பின்னணி பார்த்தோம் அப்படின்னா யங்ஸ்டர்ஸாக இருக்கிறாங்க. அது மோஸ்ட்லி ஃபார் அதர் ஸ்டேட்ஸு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய தகவல் வந்துட்டு இருக்குது. அந்த ஹியூமன் கேபிட்டல் வந்து எந்த அளவு பண்ண போகிறோம், அது தட் இஸ் அதை வந்து எஃபிஷியன்ஸாக வர்றதுக்காக ஸ்கில் பில்டிங் வச்சுருக்கோம். இந்த ஸ்கில் பில்டிங்கில் வந்து முறையாக அவர்களுக்கு தேவையான தகவல்கள் ஒரு ப்ரப்போசல் தயார் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது கொஸ்டினபிளாக இருக்குது. அதை நடத்தக்கூடியவங்க வந்து ரொம்ப டீமோட்டிவேட்டடாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா எப்படி ப்ரமோட் பண்ணினாங்க அப்படின்னா அதற்குரிய ஃபண்டிங் அந்த நேரத்தில் வர்றதில்ல. சாதாரண ஒரு என்ஜிஓ, சாதாரண ஒரு சொசைட்டி வந்து அந்த ப்ராஜெக்ட் எடுத்து நடத்த முடியாத ஒரு நிலைமை வந்து நிறைய இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். திஸ் ஆர் ஆல் தி ஒப்பீனியன் கிவன் பை என்ஜிஓ ஆப்ரேட்டர்ஸ். பிளேஸ்மெண்ட்டு போகையில் பிகாஸ் இட் இஸ் ஆப்ஷன். அந்த பையனுடைய ஸ்கில்லை முடிச்சானா ஆப்ஷன். அந்த ஆப்ஷனுக்கு போகையில் ஒரு இடத்துக்கு போக முடியுது, ஒரு இடத்துக்கு போக முடியல அப்படின்னா அவனுக்கு வந்து ஆப்ஷன் கொடுக்கக்கூடிய இது நிலங்களில் ஏன் நம்ம கட்டுப்பாடை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வற்புறுத்தல் ஏன் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேண்டிடேட் கேட்குறாங்க. பட் இதற்கு அப்புறம் வந்து சுய வேலை வாய்ப்பு நான் செய்ய விரும்புகிறேன் என்னுடைய எஃபிஷியன்சி வச்சு அப்படின்னா அதற்கான வந்து எம்எஸ்எம்இ எங்கே போனாலும் எனக்கு வந்து அந்தளவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வசதிகள் அப்படின்னு கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து இதை பொறுத்த மட்டும் யூத் அவங்களுக்கான ஓப்பனிங்கை பொறுத்த மட்டும் அவங்க சொல்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஹியூமன் கேபிட்டல், அதுக்கப்புறம் ஒரு அருமையான பாயிண்ட் வந்து இன்னோவேஷன் ஆன் R&D. அது வந்து இன்னோவேஷன் R&D கொடுத்துச்சுன்னா we have to appreciate. I think it's a very good sign. கடைசி 6வது பில்லர் என்ன சொல்ல வராங்கன்னா மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ். இட்ஸ் a very wonderful idea, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. பட் அது நடக்குமாங்கிறது ரொம்ப ரொம்ப சிக்கலாக இருக்குது. காரணம் வந்து கோர்ட்டில் வரக்கூடிய கேசஸ் வந்து சாதாரண கேசஸ், சிவில் ஆகட்டும், கிரிமினல் ஆகட்டும், ஈவன் எம்ப்ளாயினுடைய டிஸ்பியூட் ஆகட்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு எம்ப்ளாயி இந்த பட்ஜெட் பற்றி சொல்கிறாரு. அவர் போஸ்ட்லேருந்து வெளியில் வந்து நல்ல ஸ்மூத் செட்டில்மெண்ட்டோட வெளியே வந்தவர் 2013 வந்தவர். இன்றைக்கு 2020 ஆகுது. இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு பண்ண வேண்டிய அந்த கிராஜுவேட்டி அமௌண்ட்டு 10 வருடங்களில் வேலை பார்த்த நிறுவனத்தில் ஒரு கிராஜுவேட் கிடைக்கல. அதற்காக வந்து பல இடங்களில் மோதுறாரு, பல இடங்களில் பேசுகிறாரு. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாத்தையும் போடுறாரு. அந்த கார்பரேட் வந்து ஒரு தரக்கூடாதுங்கிற ஒரு முடிவில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்காக என்ன நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறது மாதிரி கவர்னன்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட கேசஸ் கோர்ட் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்ல முடியாதவர்கள் இது மாதிரி ஏகப்பட்ட பேர் எங்கள்கிட்ட கருத்துக்கள் சொல்ல வேதனைப்படுறாங்க. இதெல்லாம் வந்து இட்ஸ் அ கிரவுண்ட் ரியாலிட்டி. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இந்த இதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க இந்த பிளானில் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அச்சீவ் பண்ண போகிறோம். அதில் வந்து ஃபார்மருடைய இன்கம் டபுள் தி இன்கம். இன்றைக்கு ஃபார்மருடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படாமல் வந்து 60 நாள் 70 நாள் வந்து 2 கோடி பேர் போராட்டத்தில் இருக்கிறாங்க. ஒரு கால் அவர்கள் வந்து மீண்டும் வந்து மண்ணில் போய் அவங்க கை வைக்கல அப்படின்னா நம்மளுடைய நிலைமைகள் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாயிடும். விவசாயத்தில் வந்து நம்ம எல்லாருமே மேண்டேட்டரியாக பார்ட் டைம் போகக்கூடிய நிலைமை வந்தாலும் வந்துடும். அன்லெஸ் அவர் வந்து நம்ம டாக்டர்ஸ் வந்து மினிமம் 1 இயர் வில்லேஜில் போய் ஒர்க் பண்ணால் தான் வேலை உண்டுங்கிற மாதிரி ஒவ்வொரு கேண்டிடேட் ஒவ்வொரு சிட்டிசனும் வந்து அக்ரியில் போய் ஒரு 6 மாதம் 1 இயர் ஒர்க் பண்ணால் தான்
இந்த நாடு சுபிட்சமாக இருக்கக்கூடிய நிலைமை உருவாகலாம். இந்த மாதிரி போயிட்டுருக்கணும். அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக பண்ண போகிறோம். ஓகே. இன்க்ளூசிவ் பண்ண போகிறோம். ஓகே. எஜுகேஷன் ஃபார் ஆல். எஜுகேஷன் ஃபார் ஆல்னு வரையில் அதில் வந்து எத்தனையோ வந்து இன்றைக்கும் வந்து பல இடங்களில் வந்து இந்த குழந்தை வேலை பண்ணக்கூடிய நிலைமைகள் இன்னும் வந்து சிறு குழந்தைகளுடைய அந்த சைல்டு லேபர் வந்து பல இடங்களில் இருந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் முடியுமாங்கிறது இட்ஸ் ரியலி சேலஞ்ச். இதில் வந்து அவங்களுக்கு பார்ட் டைம் லேர்னிங், அந்த ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸுக்கு இல்லை காலேஜ் ட்ராப் அவுட்ஸுக்கு இதுக்கெல்லாம் என்ன அதில் வருதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க அதையும். பட் எஸ்சி எஸ்டிக்காக நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, ட்ரைபலுக்கெலாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கு அதற்கான வந்து ஒரு ஸ்கில்லு இல்லாட்டி ஒரு கெப்பாசிட்டியோ ஒரு டெலிவரி சர்வீஸ் என்ன பண்ண போகிறோம், அது வந்து ஒரு ரிமார்க்கபிளாக இருக்குது. அது கொஷினபிளாக இருக்குது. இப்போ ஹெல்த்து வந்து தே காட் அ வெரி டிஃப்ரெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பல டயரில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைமரி ஹெல்த், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த், நிறைய ஹெல்த் ஸ்டேட்டஸில் பண்ணியிருக்காங்க. பட் இந்த டெலிவரி சர்வீசஸை நம்ம பட்ஜெட்டில் போட்டுட்டு உடனே நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா வெதர் த கேப்பபிலிட்டி இஸ் அவைலபிள் இனஃப். இது வந்து கொஸ்டின் பை சோ மெனி மிட் நைட் நர்சஸ் அண்ட் அதர் பீப்புள். இந்த டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் எங்களை டெலிவரி பண்ணுறதுக்கு எப்படி என்ன மெத்தடாலஜி ஒன்றும் தெரியாது, திடீர்னு கொடுத்துட்டு இதை பண்ண சொன்னால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஒரு புதுசாக ஒன்று அட்டெம்ப்ட் பண்ணி வரையில் எங்களுக்கான இது யுக்திகள் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது அவங்களுடைய கேள்வி. இது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சில இது கொஷின்ஸ் இது வந்து பல வித மக்கள் சொல்லக்கூடியது இந்த டிஜிட்டலைசேஷனை பொறுத்த மட்டும் பெரிய வினாக்கள், பெரிய இதை எழுப்புறாங்க. டிஜிட்டலைசேஷன் ஒரு அருமையான டூல், அருமையான டெக்னிக். பேங்க்லாம் போனால் நீங்கள் பேங்க்கே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஆர்டிஓ பண்ண வர வேண்டாம், ரிஜிஸ்ட்ரேஷன் வர வேண்டாம், எல்லாம் கேட்க நல்லா இருக்குது. பட் கிரவுண்ட் ரியாலிட்டியில் வந்து இந்த டிஜிட்டலைசேஷனை வந்து எப்படி பயன்படுத்தப்படுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு தெரிந்த ஒருத்தர் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி லைசன்ஸ் எடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி வந்து அவர் ரெனியூ பண்ண போகிறாரு. பட் அந்த ரெஸ்பிரேட்டரிலேயே அவங்களுடைய நேமே இல்லை. ஸோ இதற்காக அவர் வந்து எங்கேருந்து வர்றாருன்னா கல்கட்டாலேருந்து இங்கே சென்னைக்கு வந்து அதை ரெனியூ பண்ணக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய, அதாவது வந்து இதை வந்து ஆன்லைனில் பண்ண முடியல. ஆன்லைனில் பண்ண முடியல அப்படின்னா அப்புறம் வாட் இஸ் அ மீனிங் ஃபார் டிஜிட்டலைசேஷன் கேட்கக்கூடிய கேள்வி. அவர் ஒரு டெபிட் கார்டு எடுத்துகிட்டு போகிறாரு, அவர் பேங்க்கில் போய் பணம் எடுக்க வர்றாரு. பணம் எடுத்தோடனே பணம் வரல, 10,000 போடல, வரல. அது வந்து போட்டிருக்கிற பேங்க் வேறு, அவருடைய பேரண்ட் பேங்க் வேறு. பணம் வரலன்னு போய் சொல்ல வர்றாரு. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ கோ அண்ட் கிவ் அ கம்ப்ளைண்ட் டு ஒரு ஹோம் பிரான்ச் போங்க அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. ஹோம் பிரான்ச்சில் ஒரு என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒரு மெயில் தட்டி விட்டுட்டு மேனேஜர் வந்து பாருங்கன்றாரு. இதற்கிடையில் எந்த பேங்க்களுடைய ஏடிஎம் எடுத்தீங்களோ அந்த ஏடிஎம்மில் உள்ள பேங்க் மேனேஜர்கிட்ட போய் ஒரு லெட்டர் கொடுத்துட்டோங்க அப்படின்றாரு. ஸோ அப்போ வந்து டிஜிட்டலைசேஷன் திருப்பி ரவுண்ட் த கிளாக் வர மாதிரி உள்ளே போயிட்டுருக்குது. இப்போ ஆன்லைன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இஎம்ஐ வாங்குறதுக்காக அவர் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாரு, வீடு ஒரு இடத்துல வாங்கியிருக்கிறாரு, அசட்டை வாங்கியிருக்கிறாரு. அவர் அங்கே இருந்துட்டு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றாரு. கொடுத்த உடனே அதை வந்து எவ்ரி மந்த் டெபிட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அப்போ அவர் வந்து இஎம்ஐக்கு ஒரு அமௌண்ட்டு, ஃபேமிலிக்கும் ஒரு அமௌண்ட்டு, எஜுகேஷன் ஒரு அமௌண்ட்டு, ஹெல்த்துக்கு ஒரு அமௌண்ட் அங்கேருந்து அவருடைய ஏர்னிங் அனுப்பிச்சிட்ருக்காரு. அவர் இஎம்ஐ டேட் 10th, அவர் இஎம்ஐ அமௌண்ட்டு 40,000. ஸோ அவர் 10th அன்னைக்கு வந்து ஃபேமிலிக்காகவும் ஹெல்த்துக்காகவும் எஜுகேஷனை போட்ட அமௌண்ட் எல்லாமே டெபிட் ஆகிடுது அந்த ஹவுசிங் லோனுக்கு இஎம்ஐயில். ஃபோனில் போய் கேட்குறாரு, ஒரு கேட்டாச்சுன்னா நீங்கள் வந்து மேனேஜ் வந்து பாருங்கன்றாரு. அப்போ எங்கே வேர் இஸ் டிஜிட்டலைசேஷன்? ஸோ கிரவுண்ட் ரியாலிட்டியில் நிறைய வந்து இந்த மாதிரி சேலஞ்சஸ் வருது. எம்எஸ்எம்இ லோனுக்காக வந்து ஒரு போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டலில் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு எல்லா என்க்ளோஷர்ஸ்லாம் வச்சு நீங்கள் போட்டுறீங்க. போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ பண்ணி அவங்க கொடுக்குறாங்க வைக்கிறாங்கன்னா பீப்புள் நெவர் பி கால் ஃபார், கூப்பிட்றதே இல்லையா? ஓகே, அவங்க போய் ஃபோன் பண்ணி கேட்டு இது பண்ணி எல்லாம் போனாங்க அப்படின்னா அப்படியா இப்போ வச்சுருக்கீங்களான்னு பார்த்துட்டு, ஓகே இதுக்கு வந்து என்ன செக்யூரிட்டி வச்சுருக்கீங்க, நீங்கள் மேபி டெக்னோக்ராட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பர்டிகுலர் வந்து இதெல்லாம் பண்ண முடியும், ஒர்க்கிங் கேபிட்டல் தர முடியாது. நீங்கள் டெக்னோக்ராட் இல்லை, பட் நீங்கள் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணணும், கொராட்டல் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அந்த டிஜிட்டலைசேஷன் அந்த ரியாலிட்டி ஸ்டில் ஹஸ் நாட் ரீச் தி பீப்புள். அதே போல் வந்து ஒரு இன்சூரன்ஸ் வந்து பேங்க்கில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இஃப் ஒரு டெபாசிட் ஹோல்டர் அவங்க வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கீமில் ஒரு 12 rupees ஒன்று, இன்னொரு 200 something ஒன்று எடுத்துடுறாங்க.
அது இல்லாமல் இந்த ஒரு என்ன பண்ணுறாரு, ஓகே ஐ வில் ஆல்சோ டேக் த ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் அப்படின்னு அது ஒரு அமௌண்ட் அனுப்புகிறாரு. ஒரு சம்டைம் 100 rupees ஒரு அமௌண்ட்டு, 200 rupees ஒரு அமௌண்ட்டு. இப்போ இந்த 3மே இன்சூரன்ஸில் இருக்குது. இப்போ இவர் என்ன நினைக்கிறாரு, நாளைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்னுடைய ஃபேமிலிக்கு தெரியணுமே, அதுக்கு பாலிசி கவரேஜுக்கான ஹார்ட் காப்பி இல்லைன்னா கூட சாஃப்ட் காப்பி வேணுமே, ஒரு ரிப்போர்ட்டும் வருதில்லை. அப்போ அவர் கிளைமை எப்படி பண்ணுறது? சப்போஸ் இவருக்கு அப்புறம், இவர் இறந்ததுக்கப்புறம் ஒரு நாமினிக்கு எப்படி போவாங்க, எதை வச்சு போவாங்க? இதை கேட்டோம் அப்படின்னா ஃபோனில் கேட்டதில் அது வந்து ஓகே, அது வந்து சர்வர் ப்ராப்ளம், அது ப்ராப்ளம், அதனால் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் வரல, வேணும்னா நாங்கள் சர்டிஃபிகேட் காப்பி தரோம். ஸோ எத்தனை பேர் வந்து விழித்து கொண்டு இதை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது வந்து நிறைய கன்சியூமர்ஸ் இது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பேங்க்குக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பேங்க்கில் போன இஎம்ஐ இந்த மாதிரி எடுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு செக் புக் வாங்குறதுக்கு வந்து நீங்கள் வந்து அதிலே போட்டிருக்கு, ஆன்லைன்லேயே செக் புக் போட்டால் விட்டு தந்துடலாம். சில பேங்க் கொடுத்துறாங்க, சில பேங்க் வந்து நீங்கள் வாங்கலாடி பேரர் வாங்க, மிஸ்யூட்டிலைஸ் ஆகிடும். மிஸ்யூட்டிலைசேஷன் ஆகாமல் இருக்கிறது தான் டிஜிட்டலைசேஷன். டிஜிட்டலைசேஷன் தான் ஒன் நம்பர், அந்த யூனிக் நம்பர், அந்த யூனிக் நம்பரை வச்சு பண்ணுறோம். அதே போல் யூனிக் நம்பர் நம்ம கொடுக்கையில் ஒரு மேபி சாஃப்ட் காப்பி கொடுத்தோம்னா நோபடி அக்செப்ட் சாஃப்ட் காப்பி. இப்போ லைசன்ஸ் வாங்க போனவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, என்னுடைய பேர் அதில் வரல சார், நான் வந்து ரெமிட் பண்ண முடியலை, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இவர் வந்து பெங்களூர்லேருந்து இங்கே வந்து சென்னைக்கு வந்து, கல்கட்டா வந்து பெங்களூர்லேருந்து இங்கே வந்து இதுக்காக வந்திருக்கிறாரு. அவங்க என்ன கேட்குறாங்க, ஓகே ஷோ மீ தி எவிடன்ஸ் அப்படின்னா அவர் வந்து ஃபோன்லேருந்து அவர் நெட்லேருந்து காமிக்கிறாரு. நோ யூ நீட் ஹார்ட் காப்பி, not only letter, you should give a hard copy of the print. So he goes out and take a print out and submit. அப்புறம் என்ன சொல்ல வராங்கன்னா, இவ்வளோ கொடுத்தாச்சு, இட் இஸ் அ மிஸ்டேக், அவங்களே அக்செப்ட் பண்ணுறாங்க, இட் இஸ் தேர் மிஸ்டேக், பட் வாட் தே டெல்லிங் தட் இஸ் ஓகே, இட் வில் டேக் 5 days 6 days. இப்போ அவர் என்ன கேட்குறாரு, என்னுடைய அந்த 4 days எனக்கு எக்ஸ்பைரி ஆகிடும், எப்படி வைக்க கேன் ஐ டிரைவ் வெஹிக்கிள்? நோ தட் இஸ் யுவர் ரிஸ்க். ஸோ திஸ் ஆர் ஆல் த இம்ப்ளிகேஷன்ஸ், I mean the false implications of digitalization, which every one of you will have to think it over and see that how best this system could be effectively applied. அதே போல் இப்போ ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் ஜாப்புக்கு வந்து இதெல்லாம் வந்து இன்னும் ஸ்டில் அவங்க வந்து அதை எக்யூப் பண்ணலை. இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பண்ணக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்து ஹெசார்ட் ரொம்ப மோசமாகிடுது. காலையில் 7 o'clock தொடுறவங்க 11 o'clock வரைக்குது. எப்போ பார்த்தாலும் மீட்டிங்கில் அவங்க ஃபிசிக்கலாக போயிருந்தாலும் கூட ஒரு மீட்டிங் போட்டால் ஒரு மீட்டிங் வரல, இன்னும் மேபி த மீட்டிங் மேபி போஸ்ட்போன் த நெக்ஸ்ட் டே. இது அப்படி அப்படி இல்லை. தெர் இஸ் எ மீட்டிங் அட் 6 o'clock, தெர் இஸ் எ மீட்டிங் 7 o'clock. ஹி ஹேஸ் டு பி ஆன் த ஃபோன் ஆர் வித் இன்டர்நெட், ஹி ஹேஸ் டு பி கம்ப்ளீட் ஆன் கனெக்டிவிட்டி. அதே போல் இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. வி டூ அக்ரி, வி டோன்ட் ஹவ் டைம், பட் ஸ்டில் ஐ திங்க் நோ, அந்த அதர் ஹேண்ட் இது அதுவும் போகாமல் இருக்குங்கிற மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் நிறைய பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. டீச்சர்ஸ்க்கு எப்படி வந்து இட்ஸ் நாட் ஒரு பவர் பாயிண்ட், ஒரு லிசனிங் வித் ஹியரிங், இந்த மாதிரி இப்போ பல விதமான டூல்ஸு பண்ணால் தான் மைக்ரோ டீச்சிங்கு பெடகாகி மெத்தடில் ஒரு பக்கம் வந்து போர்ட் ரைட்டிங் இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு லெக்சர் இருக்கும், மேபி யூ வில் ஆல்சோ ஆஸ்க் ஃபார் த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ். இது வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஃபாலோடு இன் டிஃப்ரெண்ட் செட்டப். பட் இங்கே வந்து ஆன்லைன் கிளாஸஸ் சின்ன குழந்தைங்கிட்ட வந்துட்டு நம்ம திடீர்னு ஸ்டார்ட் பண்ண உடனே நோ ஹியூமரஸ், வெரி சீரியஸ், அவனுக்கு வீட்டில் ரொம்ப சீரியஸாக இருக்க முடியல, அந்த பையனோ பண்ணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த கைண்ட் ஆஃப் பக்ஸ் விச் வி கம் அக்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸு இஷ்யூஸை ரைஸ் பண்ணுறாங்க. அதே போல் வந்து ஒரு வீடை வந்து அலாட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. அந்த வீடு வந்து ஐ திங்க் எவரி ஒன் ஆஃப் அஸ் ரெட் இன் த நியூஸ் பேப்பர். எப்படி டிஜிட்டலைசேஷன் மாறி அது இன்னொரு ஆளுக்கு இப்போ போயிருக்காங்க, எப்படி வந்து அந்த வீடு கொடுக்கப்பட்டால் கொடுக்கப்படாமல் எங்கேயும் மாறி கையாடலாகி அது ஒரு பெரிய கொள்ளைப்பணமாக இருக்குது. பொல்யூஷன் வந்து இது இட்ஸ் ஆல் என்ன வெரி பாசிபிள். என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, ஃபேக்ட்ரியில் அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது, பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே இருக்குது, அதை வச்சு அவங்க பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, ஸோ மெனி எவிடன்சஸ். பட் இன்ஸ்பைர்ட் பொல்யூஷனுக்காக பட்ட ஊழல் தொகை வந்து ஹெவி. அதே போல் ஈவன் டிஜிட்டல் பத்திரங்கள் மாத்திரைகள் கூட ரொம்ப இதாக இருக்குது. அன்லெஸ் வி கோ பர்சனலி ஃபிசிக்கலி வி குடன்ட் டூ தட். ஈவன் நீங்கள் ஒரு when you buy apartment to get your name changed in the electricity board, அதுக்காக போகணும் அப்படின்னா when you want to apply it, I think it is completely ignored. So tomorrow as per the digitalization, you want to apply for a name transfer from the owner to my the tenant or the new owner. அவர் தான் இந்த வீடை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போடுறாருன்னா அவருக்கு வந்து physically come and remit the money or remit the money on online and you come personally and collect it.
சிமிலர்லி போஸ்டல் சேவிங் சிலதில் வந்து அவங்க வந்து ஆன்லைனில் பண்ணிக்கிறாங்க, சிலது வந்து நீங்கள் நேராக போய் பார்த்து தான் பேச வைக்கணும். ஸோ நேராக வரணுங்கிறது வந்து the last of main days. அவர் இன்றைக்கெல்லாம் வந்து வேலைகள் வந்து பழைய மாதிரி கிடையாது. இன்றைக்கு வந்து நீங்கள் லீவ் போட்டிங்கன்னா லாஸாக பேயில் கொடுத்துட்றாங்க, அந்த மாதிரி போய்ட்டு இருக்குது. அப்போ வந்து ஒரு 1000-2000 வாங்குறவர் இந்த ஒர்க்கை முடிச்சு போகிறதுக்கு 2 நாள் 3 நாள்னா இஸ் லூசிங் 6000 rupees. அதை முன்னாடி வந்து அக்ரி லேபரில் கணக்கு பண்ணுவோம். அன்றைக்கி வந்து 200 போய்டும், 300 போய்டும். இப்போ ஈவன் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் லூசிங் மணி. அதே போல் கேஸ் கனெக்ஷன், ஃப்ரீ கேஸ் கனெக்ஷன், இந்த அருமையான ஸ்கீம் உஜ்மா கேஸ் ஸ்கீம், அந்த ஸ்கீம்ஸில் பார்த்து அப்ளை பண்ணி கிடைச்சி வருதில்லை அப்படின்னா ஐ திங்க் அந்த பர்டிகுலர் கேஸ் ஏஜென்சி அதை உங்களுக்கு நேராக போய் ஃபிசிக்கலாக போய் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி. ஸோ ஏன் வந்து இந்த டிஜிட்டலைசேஷனில் இவ்வளவு விதமான இது இருக்குங்கிறது நிறைய பேருடைய வியூ. திஸ் வியூ ஐ ஹவ் பின் கலெக்டட் ஃப்ரம் லாஸ்ட் 4 or 5 days. இதெல்லாம் வந்து இத்தனை சிக்கல்கள் வந்து ஓடிட்டுருக்கு. பட் கிரவுண்ட் இட் குட் பி ரெக்டிஃபைட். இட்ஸ் ஆல் என்ன ட்ரையல் அண்ட் எரர். பட் ஸ்டில் there should be some intervention which every one of you will have to be thought over it. ஏதோ போட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்ட்டு ஒருத்தர் இது பண்ணக்கூடாதுங்க. அதே போல் இன்றைக்கி வந்து பட்ஜெட்டில் சில பேருக்கு சொல்லக்கூடிய சில கேள்விகள் என்ன அப்படின்னா, சார் காலையில் எழுந்திரிச்சோடனே எனக்கு மொபைல் பண்ணுறது வந்து கம்யூனிகேஷன், என்னுடைய ஜாப்பு, அதுக்கப்புறம் எனக்கு பிஸ்னஸில் கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, நான் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, இந்த ஃபைனான்ஷியலில் வந்து இது எல்லா ஸ்டாஃப்டையும் நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது, கால் போடுறது, மெசேஜ் அனுப்புறது, எல்லாமே வந்து ஐ திங்க் இட் பிகம்ஸ் அ ஹப் ஃபார் பாசிங் ஆன் மை இன்ஃபர்மேஷன். ஸோ நவ் திஸ் இஸ் கோயிங் டு பி இன்க்ரீஸ்ட், த காஸ்ட் இஸ் கோயிங் டு பி ஹைட். ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸாக ஏன் ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சில பேருடைய கேள்விகள். அதே போல் வந்து இன்றைக்கி வந்து எம்எஃப்ஐயில் இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸு முன்னாடி வந்து ஆரம்பிக்கப்பட்ட நாளில் வந்து ஒரு சீட் மணியில் ஒரு இனிஷியலில் மணி ஒரு 5,000 10,000 தேவைப்பட்டுச்சு. நவ் த பிஸ்னஸ் ஹேவ் பீன் அப்கிரேடட். ஸோ தேர் இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் பி அரௌண்ட் 50,000 to 1 lakh அந்த அளவுக்கு போயிட்டாங்க. பட் இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியல் செட்டப், ஒரு ஃபைனான்ஷியல் இன்டர்மீடியரி இல்லாதனால, ஒரு நபார்டு போல் ஆர்கனைசேஷன் செட்டப் அவங்களுக்கு இன்னும் போய் ரீச் ஆகாதனால still they are paying 26% of interest to their small venturing loans. It's I think there should be an attention which is not taken into this budget into consideration. Not only this, even in the previous also, that is questions raised by several microfinance clients. Bank deposits, I think that's one of the very good idea suggested in the budget. முன்னாடி வந்து நீங்கள் வந்து இன்கேஸ் இந்த பேங்க் ஏதாவது பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை 1 lakh தான் அப்படிங்கிறது இப்போ வந்து 5 lakh ஆக்கியிருக்கிறது வந்து த்ரூ இன்சூரன்ஸுடைய கவரேஜில், இன்சூரன்ஸ் ரிஸ்க் கவரேஜில் வந்திருக்கு அப்படின்னு பண்ணிருக்குது. பட் இந்த இது மாறக்கூடாது. நம்பர் 1. அப்படியே மாறினாலும் வந்து இதற்கான டாக்குமெண்ட், அந்த வெரிஃபிகேஷன்ஸ் நிறையா சிக்கல் வந்துட்டுருக்கூடாது அப்படிங்கிறது நிறையா டெபாசிட் ஹோல்டர்ஸினுடைய வியூஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த 75 years, நான் ஒரு 5 பேரை தான் மீட் பண்ணேன், 75 years, above 75 years. அவங்க சொல்கிறது வந்து நாங்கள் வந்து we take pension and pay to my either children or grandchildren. அண்ட் அவங்க எல்லாம் ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிட்டாங்க கூட, we'll get money from them and we don't want to be in the big building. நாங்கள் வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோமில் பண்ணிக்கிறோம், அந்த ஓல்டேஜ் வெரி நீட் ஹோம் பண்ணுறோம். பிகாஸ் இது நாட் பனிஷ்மெண்ட் நினைக்கல, எங்களுக்கு இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே போனால் வந்து ஓல்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, காமன் கிச்சன் இருக்குது, அதனால் வந்து சம்மர் பி ஹாப்பி. அதனால் எங்களுக்கு வந்து இனிமேல் வந்து ஒரு பெரிய ஷேர் வந்தால் கூட நான் நாமினி கொடுத்துட்றோம், இல்லை பையன்ட்ட கொடுத்துட்றோம், என்ன சூப்பர்வைஸ் பண்ண முடியல, லேக் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வியூ இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ்டேக் மீ தட் ஐ எம் டெல்லிங் தட் இஸ் நாட் ரிக்வயர்ட். பட் அவங்களுடைய வியூவில் என்னென்னா, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், அவங்களுடைய சப்போர்ட் வந்து மினிமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனாலையும், அவங்களுடைய ஏர்னிங் பண்ணக்கூடிய இல்லை ரெண்டல் இன்கம் வரக்கூடியதெல்லாம் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட கொடுத்து அதை பரிமாற்றங்கள் செய்திருக்கிறதுனாலையும், அவங்க எங்களுடைய பாப்புலேஷன் நாட் ஈவன் 3 crore in இந்தியா. பட் எங்களுக்கு கொடுத்துருக்கிற நல்ல சிஸ்டம் இருக்குது. பட் இதே போல் மற்றவர்களுக்கும் வந்து ஒரு ஸ்லாப், ஒரு இன்கம் ஐடியில் வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, இதுக்கு குறைச்சி கூட அங்கே கூட கொடுத்துருந்தா கூட எங்களுக்கு வந்து ஒரு இதமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் திருப்பி அந்த பிள்ளைகளை தான் நாங்கள் ஃபேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத வியூ கிவன் பை த சீனியர் சிட்டிசன்ஸ். கோல்டு
It's inevitable whether it is going to be a 50,000 or whatever may the amount. Definitely that is essential, especially for Indians. So they'll have to wear it for celebrating their wedding or maybe like related functions related to the girls. அதனால் இனியோ இந்த கஸ்டம் டியூட்டி குறைச்சிக்கிறதுனால குறையும். பட் இதனால் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வர முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இட் இஸ் அ சாய்ஸ் ஆஃப் பீப்புள் மட்டும் இல்லை, இட் இஸ் அஃபோர்டபிலிட்டி இஸ் லெஸ், வெரி லெஸ். தட்ஸ் வாட் மேடம் கூட லாஸ்ட் பட்ஜெட்டில் பேசியிருந்தாங்க. ரொம்ப அதிகமாக குறைந்து கொண்டே வருகிறது சேமிப்பு அப்படின்னு. அதற்கு காரணம் அதுக்காக வந்து அவங்க வந்து நிறைய இன்கம் சோர்ஸ்லாம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. பட் எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எம்ப்ளாயீஸுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த அவங்களுடைய ட்ரிப்பு கேன்சல் ஆனதுனால, இந்த எல்டிசி ட்ரிப் கேன்சல் ஆனால் அந்த அமௌண்ட்டில் வந்து நீங்கள் கூட்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ஒன்று. அதனால் வந்து ஈவன் ரெவன்யூ கூட கிடைக்கும். அதெல்லாம் வந்து இட்ஸ் அ குட் ஐடியா. பட் இவங்களுடைய இது தேவைகள் வந்து ஒரு பெரிதாக மாற்றங்கள் வராது அப்படிங்கிறது பல பேருடைய பெண்மணிகளுடைய கருத்து. எம்எஸ்எம்இ அதுக்கு வந்து ஏதாவது ஒரு நோடல் ஏஜென்சி போல் ஒரு இடையில ஒரு இன்டர்மீடியட் இருந்தாங்கன்னா தான் சரியாக வரும். ஏன்னு கேட்டால் எப்போ பார்த்தாலும் போய் ரிஜெக்ஷன் ஆகிடுது. பேங்க்கில் போய் கேட்டோம்னா தே டோன்ட் நோட் ரிஸ்க், ப்ராப்பர்ட்டி செக்யூரிட்டி இருந்தால் தான் பண்ண முடியும். இல்லாட்டி இவ்வளோ ப்ரீவியஸ் ஸ்கில் இருக்கா, மிஷினரி இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி they'll become tired of it. Digitalization மட்டும் இல்லை, ஃபிசிக்கலாக போயுமே ரொம்ப டயர்டாகிடுறாங்க. ஸோ தட் இஸ் அ சிச்சுவேஷன் that is viewed by many of the people who have already applied and still waiting for sanction of the loans. டோல்கேட்டில் வந்து டோல்கேட் வருமானம் வந்து இப்போ வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபாஸ்டாகில் என்ன டபுள் ஆகிடும். பட் இதற்கு வந்து பல பேர்கள் பல வழிகளில் வைத்திருந்தாலும் அந்த வழிகளெல்லாம் வந்து உடைச்சி இப்போ வந்து அதிகமான வருமானம் வர அளவுக்கு ஜிஎஸ்டி போல், ஜிஎஸ்டிலாம் முன்னாடிலாம் வந்து பர்டிகுலர் கிளாஸ் தான் வச்சுருப்பாங்க. அது சி ஃபார்ம்னா வந்து ஒன்லி இன்ட்ரெஸ்ட் ரேட், அவர் சி ஃபார்ம் வச்சுருந்தாலே ஒரு ராயல், அவர் சி ஃபார்ம்னா ஒன்று அடுத்த ஸ்டேட்டுக்கு அனுப்புறவரும் வச்சுருப்போம். அப்படிலாம் வைத்திருந்தது இல்லை. நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ஜிஎஸ்டின்னு போட்டதுனால வந்து மேண்டேட்டரி அடிச்சு மட்டும் இல்லை, ஒரு பயத்துலேயும் வந்து எல்லாம் பீப்புள் பிகம் ஸோ அஃப்ரைட். ஏன்னா சடன்லி யூ வில் கெட் அ நோட்டீஸ் ஃபார் 5,000 or 50,000 and 5 lakh. அதனாலே வந்து ஸோ இது ரெவன்யூ ஜெனரேஷனுக்காக கொடுக்கப்பட்டது மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் பண்ணுறோம். அது ஒரு வேலையில் இருந்தாலும் ரொம்ப ஒரு கம்பல்சரியாக மேண்டேட்டரியாக ரொம்ப ஒரு ஃபைனான்ஷியல் பர்டன் கொடுக்கக்கூடிய அளவு இருக்குது. அதுக்கு ஏதாவது வந்து ஒரு மேபி சம் ரிலீஃப் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து இந்த க்ரீன், இந்த பொல்யூஷன் ஃப்ரீ வெஹிக்கிள்ஸ். ஸோ இதில் வந்து இப்போ உங்களுக்கு சிக்கல் என்ன இருக்குது அப்படின்னா, ஐ திங்க் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக சேல்ஸே ஆகலை. வெஹிக்கிளே ஒன்றும் ஆகலை. 2-wheeler 4-wheeler யூஸ் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. ஐ திங்க் த பீப்புள் ஆர் இம்ப்ரூவிங் த ஹெல்த் இன்டெரக்ட்லி. ஸோ இந்த நேரத்தில் வந்து ஃபியூல் வர கன்சம்ஷன் வந்து ஃப்ளக்சுவேஷனாக இருக்கக்கூடிய அதே டயத்தில் ஹெவி ரேட்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி உட்காந்துச்சு அப்படின்னா அதுக்கு வரியான அதனுடைய நம்பி இருக்கக்கூடிய எத்தனையோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து உட்காரும். அப்போ மேபி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடும். பீப்புள் நாட் மோட்டிவேட்டட் டு இன்வெஸ்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், மேனுஃபேக்சரிங் செக்டர், இது மாதிரி அதனுடைய அலைடு ஆக்டிவிட்டி நிறைய குறையும் வந்த உடனே அதற்கு ஒரு ஐடியான்னு வந்து என்ன போட்டாங்கன்னா 15 years 20 years போட்டாங்க. 15 years ஃபார் பர்டிகுலர் வெஹிக்கிள், 20 years ஃபார் அதர் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்னு போட்டு இந்த வெஹிக்கிளில் சர்டிஃபை வாங்கணும், சர்டிஃபிகேஷன்ஸ். ஸோ ஓல்டு வெஹிக்கிள் லெட் பி ஸ்கிராப்ட். இப்போ ஓல்டு வெஹிக்கிள்ஸ் ஸ்கிராப் ஆச்சுன்னா டெஃபினெட்லி யூ ஹேவ் டு கோ ஃபார் பையிங் நியூ வெஹிக்கிள்ஸ். அந்த நியூ வெஹிக்கிள்ஸு மேபி லெஸ் பொல்யூஷன் ஆர் நோ பொல்யூஷன், மேபி எலக்ட்ரிஃபைடு வெஹிக்கிள் வந்து நோ பொல்யூஷன்ஸ். ஸோ இது வந்து சொல்லக்கூடிய சாராம்சம் கொண்ட கருத்துக்கள் சொல்லக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்காக என்ன நாம் ஆல்ரெடி 50s இதில் வந்து நான் வந்து இதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அதுக்கு பொல்யூஷன் வாங்கணும், அதுக்கு ஒரு செலவு பண்ணணும், பண்ணதுக்கப்புறம் இது திருப்பி அந்த வெஹிக்கிள் வச்சுருந்து யூ கேன் டெல் அஸ் தட் இஸ் மினிமம் யூசேஜ். நான் வந்து ஒரு டொமஸ்டிக் யூசேஜ் பண்ணிக்கிறேன் போய்க்கிறேன், அதுக்காக நீ எவ்வளோ பண்ணக்கூடாது ஆகக்கூடாது அப்படிங்கிற சில பேர் பிரச்சனை எழுப்பியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு வகையும் குட் ஸ்கீமாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் வந்து நிறைய பேருக்கு வந்து இது வந்து வெஹிக்கிள் இல்லாமல் போய், ஏன்னா பிகாஸ் ஒரு 15 years வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பக்கா மெயின்டைன் பண்ணி ஒரு மாதிரி வச்சு கொண்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப திருப்பி முன்னாடி இதே போல் ஒன்று வந்து நிறைய பேருடைய வெஹிக்கிள்லாம் போய் சைக்கிளில் போக ஆரம்பித்தாங்க. இப்போ திருப்பி அடுத்து வந்துருக்குது. இனிமேல் இப்படி நான் ரீஇன்வெஸ்ட் பண்ண முடியும். அது இந்த ரீஇன்வெஸ்ட் பண்ணால் அது அபவுட் 60,000 80,000 90,000 ஆகுது. என்னுடைய பென்ஷனே வந்து ஹார்ட்லி 10,000 rupees. ஸோ என்னுடைய மூமெண்ட்டே வந்து ஜாப்படைஸ் ஆகுது.
அதே போல் ஈவன் அக்ரி கூலியோ இல்லைன்னா மற்றவங்களோ அந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து அவன் வந்து ஏதோ இப்போ வண்டியை வச்சுருக்காங்க போயிட்டுருக்காங்க, ஓகே மொபிலிட்டி இஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்குது. இன்னும் எத்திங்கணும் when you consider the 1/4 of the population, they find it a little difficult from their point of view. Road construction, it's really very good because it will increase communication, trade, industries, commerce எல்லாமே டெவலப் ஆகும். பட் அதில் வந்து அக்ரி அடிப்படையில், அது சேலம் போல இடங்கள் அடிப்படையில் I think people are really damaged and people are really much worried. அதோடு மட்டும் இல்லை, இப்போ நம்ம இந்த ரோடு அண்ட் அகெயின் இந்த ரயில்வேஸுடைய இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி இந்த எலெக்ஷன் ஒரு ஸ்டேட்டில் தான் வந்துருக்குங்கிறது. இட்ஸ் ஆல்சோ குட் சைன். எனிவே தமிழ்நாடு, கேரளா அண்ட் அசாம், கல்கட்டா, தே ஆர் பிளெஸ்ட். ஸோ தட் வே ஐ திங்க் இட்ஸ் குட். பட் கம்யூனிட்டி பீப்புள்கிட்ட கேட்கல, இருக்கிற ரோடுகள் பாதிக்கப்பட்டு பல இடங்களில், பல ஊரில், பல டிஸ்ட்ரிக்டில், பல இடங்களில் வந்து போனோம்னா வந்து ஹார்ட் பிரேக் ஆகிடுது. அந்த அளவுக்கு வந்து மேடு பள்ளங்களாக இருக்குது. வண்டி போயிடுச்சுன்னா டயரு செகண்ட் ட்ரிப் வரையில் போயிடுது, கியரும் மாற்றி மாற்றி போட்டு நிறைய 2 வீலர் 3 வீலர் 4 வீலர்ஸ் எல்லாம் கொடுக்குற யுனானிமஸ் கம்ப்ளைண்ட். தட் இஸ் ஐ திங்க் ரோடு இஸ் கம்ப்ளீட்லி டேமேஜ் பிகாஸ் ஆஃப் சைக்ளோன் அண்ட் கண்டினியூஸ் raining, so many things which has not been taken into consideration for years together. பட் இது வந்து எக்ஸிஸ்டிங் ரோடு சரி பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன எஃபர்ட் எடுக்கல. புது ரோட்டுக்கு போகிறோமே தவிர பழைய ரோடுகள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கக்கூடிய பெடஸ்ட்ரியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஐ குட் சே ஒன்லி பெடஸ்ட்ரியன்ஸ். ஏன்னு கேட்டால் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க நடந்தான் போக வேண்டிய நிலைமையில் வந்துடும் போல இருக்கு அப்படின்னு பயப்படுறாங்க. இந்த கோவிட் ரிலீஃபுக்காக வந்து இந்த பேங்க் லோன் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து நியூ பீப்புள் கேன் submit the proposals and other kind of requisition for raising the working capital அப்படின்னு சொல்லி நிறையா பண்ணியிருந்தாங்க. ப்ராக்டிக்கலி அதில் இன்னொரு ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ வரை ஒன்று வந்துருக்குது. சம்டைம் the manager, senior manager of the bank happens to be a North Indian. He knows little Tamil and he doesn't understand the full concept of the proposal which he is submitting. It is written either Tamil or broken English or maybe document form is okay, but when he tries to explain, he is not convinced. But what he wanted is it is a communication gap. That all happened. Even one ex-serviceman applied and got rejected, for which I think you brought the case to the surface. So அந்த மாதிரியான ஒரு இது இருக்கிறதுனால people வந்து they become fed up in applying for a loan to get themselves self-employment. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஈவன் ப்ரைவேட்டைசேஷன் வரையில் ப்ரைவேட்டைசேஷனுக்காக they are giving ப்ரையாரிட்டி. அந்த ப்ரைவேட்டைசேஷன் வரையில் எந்த அளவிற்கு வந்து எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படும், நிரந்தரமாக்கப்படும், அது சரியாக்கப்படுங்கிறது பெரிய எங்களுக்கு கேள்வியாக இருக்குன்னு பயப்படுறாங்க. அதே சமயத்தில் நான் வந்து ஒரு உமன் ஆண்டர்ப்ரனராக வரேன், யூத் ஆண்டர்ப்ரனராக வரேன். அவனுக்கு முறையில் என்ன விதமான சப்போர்ட், எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ரெக்குவயர்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அங்கே வங்கிகளோ மற்ற நிறுவனங்களோ எங்களுக்கு முன்னாடி வர்றதில்லை, ஹெல்ப் பண்ணுறதில்ல. அங்கே போனாலே வந்து ஒரு டிஜிட்டலைசேஷனில் இப்போ பேச முடியல, அல்லது ஆஃப்லைனில் போய் இது பண்ணணும்னு கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்து பல இடங்கள்லையும் பல பெண்களாலையும் பல தொழில் முனைவோர்களாலையும் கொடுக்கப்பட்டு வருகிறது. அதோடு மட்டும் இல்லை, இன்றைக்கு ஒர்க்கிங் கேபிட்டலில் தேவைப்படக்கூடிய பெரிய லாஸ் ஆஃபனுக்கும் பெரிய ஒரு பேண்டமிக். இந்த சுச்சுவேஷனில் தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியலை ப்ரொக்யூர் பண்ணுறது, சில இடங்களில் வந்து இந்த லேபரை வந்து இன்னும் ரீட்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான என்ன வழிகள், இதுகளெல்லாம் வந்து ரொம்ப திருப்திகரமாக கொடுக்கப்படவில்லை. இதெல்லாம் வந்து பல இடங்களில் வந்து சொல்லக்கூடிய வியூஸு. ஸோ இதனுக்கு மீறி உங்களுக்கு வந்து இன்னும் வந்து நம்மளுடைய பட்ஜெட்டோடைய ஓவரால் இம்பேக்ட் எப்படி இருக்கும், என்ன அப்படின்னு அனலைஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளீஸ், பிகாஸ் இட் ரெக்வயர்ஸ் அபவுட் 1 day 2 days எக்ஸாஸ்டிவ் எக்ஸசைஸ். ஸோ இதில் வரக்கூடிய இந்த 6 pillars, அதோடு மட்டும் இல்லை அவங்களுடைய எதிர்பார்க்கக்கூடிய 6 focuses கண்டிப்பாக இதை அச்சீவ் பண்ணி வரக்கூடிய நிலைமைகள் உருவாகணும். இதற்கு வந்து மூல காரணமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணக்கூடியது எஜுகேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இண்டிபெண்ட்டாக அவங்க வந்து ஸ்கில் வந்து தாராளமாக வந்து கண்டிப்பாக டெவலப் ஆகும். அதே போல் இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு வந்து அதோட டிஜிட்டலைசேஷனோட பிளண்ட் பண்ணி வந்து வரக்கூடிய நிலைமையில் வந்துச்சுன்னா
அது வந்து அது புது புது இன்னோவேஷன்ஸையும் ரிசர்ச்சையும் டெவலப் பண்ணி கொடுக்கணும்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இந்த பட்ஜெட். ஸோ இந்த கடைசியாக வந்து இதில் வந்து நம்ம 12 lakh crore வந்து நெக்ஸ்ட் இயரில் கொண்டு வந்து தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போவே இந்த 2 months வந்து உங்களுக்கு 80,000 crores தேவைப்படுது. இதெல்லாம் வந்து கிளிம்சஸ். இதை வந்து நீங்கள் வந்து ஏதோ அரசுக்கு போட்ட பட்ஜெட்டு நமக்கான பட்ஜெட்டுங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் பட்ஜெட்டு வந்து பற்றாக்குறையில் வந்து அந்த பற்றாக்குறையை சரி பண்ணக்கூடியது வந்து அந்த 130 கோடி பேரும் பண்ணித்தான் ஆகணும். அதில் வந்து நாங்கள் அவங்க வாங்கியிருக்காங்க வச்சுக்கிறவங்க நமக்கு வந்து சம்பந்தம் நினைக்கக்கூடாது. ஸோ இதற்கான ஆலோசனைகள் கூட நீங்கள் வழங்கலாம். பெர் கேபிட்டா இன்கம் கூட்டுறதுக்கு என்ன பண்ணலாம், இல்லைன்னா வேர் ஹவுஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம். இப்போ கோல்டுக்கு வந்து அவங்க வந்து இது கஸ்டம்ஸ் மட்டும் இது பண்ணலை, அதுக்கப்புறம் வந்து வேர் ஹவுஸ் ஃபெசிலிட்டிஸு, ப்ரொக்யூர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸு அப்போ இருக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நிலமை வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து இங்கே உள்ள செல்லர்ஸ் அதை வந்து வாங்குறதுக்கு வந்து வாய்ப்பாக இருக்குங்கிற மாதிரிலாம் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு டீட்டெயில் அப்ரோச் சில இடங்களில் நிறைய இடத்துல கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் எதிர்பார்ப்புகள் ஃப்ரம் பப்ளிக் வந்து நிறைய வந்து சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட முடியாத அளவிற்கு குறைகளோடு இருக்கின்றன. அவைகள் சரிபார்க்கப்பட முடியாமல் இருக்கின்றன. இன்னும் வந்து மைக்ரோ அப்ரோச் வரல. மைக்ரோ அப்ரோச்சுக்கான தேவைகள் வந்து நிறைய இருக்கக்கூடிய நிலைமைகள் உருவாகிருக்கிறதுனால இந்த மைக்ரோ அப்ரோச் வழியாக இந்த மைக்ரோ சினாரியை வந்து எப்படி நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணி சரி பண்ண போகிறோம். அதில் மெயினாக வந்து ஹெல்த் எஜுகேஷன் சொல்லலாம். ஹெல்த் வந்து இட்ஸ் அ வெரி வைட்டல். இன்றைக்கெல்லாம் ப்ரைவேட்டைசேஷன் ஹாஸ்பிட்டலில் போகிறத விட தங்களோட உயிரை வந்து முடித்துக்கொள்ள தான் விரும்புகிறாங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கூட்டிகிட்டே போகுது. இப்போ டெத் ரேட்டு குறையுது. ஸோ இப்போ நம்ம வந்து ஹெல்த்தில் வந்து மற்ற கண்ட்ரிகளுக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு வளர்ந்துருக்கிறோம். அப்போ அப்துல் கலாம் கண்ட கனவுகளும் நனவாய் கொண்டு வருகின்றன. இந்த காலகட்டத்தில் யூத் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? எஜுகேஷன் கொடுக்குறோம், ஸ்கில்ல இது பண்ணுறோம், வருமானத்தை பெருக்கக்கூடிய அளவிற்கு பற்றாக்குறை இல்லாத அளவிற்கு கொண்டு வரணும்னா அவர்களுக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய அளவிற்கு நாம் வந்து வாய்ப்பு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த வாய்ப்பு வசதி ஏற்படுத்தி கொடுக்குறது வார்த்தைகள் இருக்குது, ஸ்பிரிட்டில் இல்லை. அதனால் வந்து அவர்களால் வந்து ஒன்றும் செயலாக்கம் செய்ய முடியாத நிலைமையில் பல வகையில் இருக்குது. ஹெல்த்தை கொண்டு வர முடியல, வருமானத்தை கொண்டு வர முடியல, போதுமான அளவிற்கு நியூட்ரியன்ட் ஃபுட் கிடைக்கல. இப்போ வந்து உங்களுடைய பட்ஜெட்டில் வந்து நியூட்ரியன்ட் ஃபுட்டு வேணும், நல்ல காற்று வேணும், நல்ல நீர் வேணும், அந்த அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. பட் இவைகளெல்லாம் செயலாக்கப்படுகின்ற பொழுது அங்கே சில பிரச்சனைகள் வருகின்றன. அந்த பக்ஸை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்? எப்படி நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர்ஸில் வந்து வரக்கூடிய ப்ரோக்ராமில் வந்து வரக்கூடிய பக்ஸை சரி பண்ணுறோமோ அந்த மாதிரி பக்ஸுக்கு சரி பண்ணாத அளவுக்கு வராத வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த கோல் வந்து கொஞ்சம் அங்கே தடைகளாக இருக்குங்கிறது கருத்து. இதனை பற்றிய மேற்கொண்ட கருத்துக்களை வந்து ஒரு அனாலிட்டிக்கலாக ஆகணும் அப்படின்னா again I repeat that you can just post it and we'll work it out and submit it in the next video. Thank you very much for viewers and for listening. Thank you.